24 ஹவர்ஸும் நீங்கள் நீதிமான் என்கிற மனநிலை உடையவர்களாய் இருக்கும்போது இந்த பூமியிலே நீங்கள் வேறே ஆவி உடையவர்களாய் மாறுகிறீர்கள். இன்றைக்கு ரத்தத்தினால நீதிமானானோன்னு சொல்கிறவங்கெல்லாம் திரும்ப சன்மார்க்க நிறைய பேசிக்கிட்டு இருக்கிற காரணம் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது சார். நீதிமானா யார், சன்மார்க்கன்னா யாருன்னு. சன்மார்க்கன்னா யாருன்னா யோபு புத்தகத்தை போய் படிங்க. நீதிமானா யாருன்னா எபேசியரை படிங்க, கலாத்தியரை படிங்க, பிலிப்பியரை படிங்க, 1 கொரிந்தியர் படிங்க, 2 கொரிந்தியர் படிங்க. நீதிமானா இருக்கிறன்னு இதெல்லாம் செய்யலாமா அப்படி தான் வருமே ஒழிய இதெல்லாம் செய்கிறனால நீதிமானாக முடியாது அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஸோ நம்பர் 1 நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கிரியைகள் என்ன. ரெண்டாவது, நான் பிதாவை திருப்திப்படுத்துவதற்கு நான் ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற இடத்துல தேவன் என்னை வைக்கவே இல்லை. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாசிப்பேன் எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். நம்பர் 1, நீதிமானுக்கும் சன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் சன்மார்க்கன் அல்ல நீதிமான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், நீதிமான் என்கிறதே வேற ஒரு ரூட்ல வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் என்னன்னா, நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை, அவ்வளோதான். காலையில் எந்திரிச்சிருக்கிறேன், தலை சிவாமல் இருக்கிறேன், குளிக்காமல் இருக்கிறேன், இப்பவும் பிள்ளை தான். குளிச்சுட்டேன், கும்பன் பேண்ட்டை போடுறேன், சட்டையை போடுறேன், வின் பண்ணுறேன், பெர்ஃப்யூம் அடிக்கிறேன், இப்பவும் பிள்ளை தான். கோட்டை மாட்டுறேன், இப்பவும் பிள்ளை தான். கைலியோட உட்காந்துருக்கேன், இப்பவும் பிள்ளை தான். ஆமாம், பனியனோட உட்காந்துருக்கேன், இப்பவும் நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பனியனை மாட்டணும், உங்கள் அப்பா யார் பார்த்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு கேட்க மாட்டார். கை தட்டுங்க முதல். சார், இது நீங்கள் ஆஃபீஸுக்கு பனியனோடலாம் போக முடியாது. நீங்கள் ஃபுல் ஷூட்டோட போனோம், இல்லாட்டி ஃபுல் ஃபார்மலோட போனால் தான் நீங்கள் அங்கே ஒர்க்கரு, இல்லாட்டி நீங்கள் ஒர்க்கரு கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்டாக இது வேற ஒரு ரூட்டு. அதனால் 24 ஹவர்ஸும் நீங்கள் நீதிமான் என்கிற மனநிலை உடையவர்களாக இருக்கும்போது இந்த பூமியிலே நீங்கள் வேறே ஆவி உடையவர்களாய் மாறுகிறீர்கள். உள்ளே போன வார்த்தை, வேறு ஆவி உடையவர்களாய் மாறுகிறீர்கள், வேறு விதமான சிந்தை உடையவர்களாய் மாறுகிறீர்கள். உங்களுக்குள்ள உங்களை அறியாத ஒரு தைரியம் வெளியே வருது. கை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென்.